பெபிஷால ஃபிஷ் போட்டு தீர்ந்துருக்கு சொல்லவே இல்லை. சொல்ல மறந்துட்டேன். ட்ரிபிள் ஜே அக்வாரியம் ஷாப்பில் ஆஃபர் போட்டிருக்காங்க, ஒன்று போய் வாங்கிட்டு இருந்தீங்களா? சரி அப்படின்னு என் ஒய்ஃப் சஜஸ்ட் பண்ண ட்ரிபிள் ஜே பெட்ஸ் அண்ட் அக்வாரியம் இங்கே தான் வந்திருந்தேன். இவங்ககிட்ட 3 ஷாப்ஸ் இருக்குது. ஒன்று படந்தாலுமூடு, எருதூர் கடை அண்ட் சுன்காங் கடையில். ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய இடத்துல இவங்க தான் வந்து ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இங்கே நான் வந்த விஷயத்தை மறந்து எல்லாத்தையும் அப்படி வியந்து பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா எல்லாமே கடல் மாதிரி இருந்துச்சு. பெட்ஸ், பேட்ஸுக்கு, ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தோட அசசரிஸ் எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. சரி என்னென்ன ஆஃபர்னு அப்படி சொல்லும்போது இன்றைக்கி 8ஆம் தேதி ஆகஸ்ட். ஸோ 8, 9, 10 இந்த 3 நாட்களுமே உங்ககிட்ட இருக்க பெட்ஸ், அதாவது ஃபின்ச்சஸாக இருக்கிற லவ் பேர்ட்ஸ் ஏதாவது நீங்கள் விற்கிறதா இருந்தாங்கன்னா பேருக்கு 300 ரூபா போட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே சூப்பர் அப்படின்னு சொன்னால் நானும் ஃபிஷ் டேங்க் எல்லாமே ஒரு விசிட்டாக போட்டேன். சரி கோய் ஃபிஷ் எல்லாமே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. எல்லாமே இவங்க ஹோல்சேலில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. மான்ஸ்டர் ஃபிஷ், அலிகேட்டர் காரெல்லாம் வெறும் 350 ரூபாயே கொடுத்துட்ருக்காங்க. ஃபிஷ் டேங்க்கு தேவையான அசசரிஸாக இருக்கட்டும், ஸ்டோன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இங்கே வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பேர்ட்ஸுக்குள்ள தானியங்கள் எல்லாமே இவங்க கேஜி கணக்கில் இவங்க வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சரியான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெட்ஸ் நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக மஸ்ட் அண்ட் மஸ்ட் விசிட் பண்ண வேண்டிய ஒரு பிளேஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பவுல் வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் பார்த்துருப்போம். இங்கே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸான பவுல் ஷேப்ஸு, அதே மாதிரி பேர்ட்ஸ், நம்ம கேட்டு, டாகோட ஃபுட் எல்லாமே வந்து சாக்கு கணக்கில் அப்படியே அள்ளி எடுத்துகிட்டு போகலாம். இதெல்லாமே வந்து ஹோல்சேலில் கிடச்சா எப்படி இருக்கும். ஒரு வீடியோ எடுத்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கன்னியாகுமரி மக்கள் வந்து யாராவது இருந்தீங்கன்னா மஸ்ட் அண்ட் மஸ்ட் இங்கே ஒரு விசிட்டை போட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.